ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன செய்யணும் இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். February 4ஆம் தேதி வாய்ஸஸ் ஆஃப் டுமாரோன்னு ஒரு ஈவெண்ட்டை எங்கள் நிறுவனம் ஹோஸ்ட் பண்ணுது. இந்த களம் எங்களுடைய ஐ தாட் அட்வைசரிங்கிற யூடியூப் சேனலில் லைவாக இருக்க போகுது. ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை நாங்கள் அனுப்புவோம். மார்க்கெட் எங்கே போகும், ஈக்விட்டியில் என்ன செய்யலாம், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங் எப்படி இருக்கும், டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் இந்த வெபினாரில் நிச்சயமாக இருக்கும். இது லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களை February 4ஆம் தேதி சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதானி ஐபிஓ இப்போ என்ன நிலவரம்? இந்த வீடியோவை எடுக்கிற டைமில் அதானி ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆனதாக நமக்கு தொலைக்காட்சி மூலம் தரவுகள் வருகின்றன. ஸோ பணத்தை அவங்க ரைஸ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த பணம் எங்கே யார்கிட்டேருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக முன்வைக்கப்பட வேண்டும். யார்கிட்ட எவ்வளோ பணம் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். பணம் ரைஸ் பண்ணப்பட்ட நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக். இந்த கம்பெனிக்குள்ளே நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. முக்கியமான பிஸ்னஸ் சொல்லணும்னா ஏர்போர்ட் பிஸ்னஸை சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரில் 2100 கோடி ரூபாய் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அவங்க கிட்ட தான் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. QIB இது கிட்டத்தட்ட ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸோ QIBs ஃபுல்லாக அவங்க கோட்டாவில் பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைமில் 1 டைம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அடுத்தது நான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அதாவது பல்காக வாங்க ரெடியாக இருக்கிறவங்க, ஆனால் அவங்கள இன்ஸ்டிடியூஷனில் கணக்கில் எடுக்க முடியாது. இதில் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே அதில் அடங்குவாங்க எக்ஸப்ட் ரீட்டைல். ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போடுறவங்க எல்லாருமே இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் பையருங்கிற கேட்டகரியில் தான் வருவாங்க. இந்த கேட்டகரியில் ரைஸ் பண்ண முயற்சித்த பணம் 1575 கோடி. இந்த கேட்டகரியில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் 3453 கோடி ரூபாய்க்கு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2.19 மடங்கு இந்த செக்மெண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. வரும் நாட்களில் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனால் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் UAE, கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த இஷ்யூவை நான் இன்ஸ்டிடியூஷனில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் நிறைய ஃபேமிலி ஆஃபீஸஸும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தரவுகள் வருகின்றன. யார் இந்த ஃபேமிலி ஆஃபீஸ்? ஃபேமிலி ஆஃபீஸுங்கிறது எதற்காக உருவாக்கப்படுகிறது? இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கணும். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் விற்றுறீங்க. விற்ற உடனே உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருது. அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் செட் பண்ணுவீங்க. இந்த ஃபேமிலி ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய வேலை, பிரதான வேலை முதலீடு மட்டும்தான். ஸோ பணத்தை மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான், அதுவும் குடும்ப சொத்துக்களை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் ஃபேமிலி ஆஃபீஸ்க்கு இருக்குது. ஸோ ஃபேமிலியுடைய சர்ப்ளஸ்க்கு என்ன ரிட்டர்ன் எடுக்க முடியும், அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியுன்றது தான் ஒரு நல்ல ஃபேமிலி ஆஃபீஸினுடைய நோக்கம். ரிஸ்கையும் சரியாக மேனேஜ் பண்ணுங்கிறது அவங்களுடைய கடமை. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸும் இதில் சேருவாங்க. அவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தகவல்கள் வருகின்றன. அடுத்தது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் ரீட்டைல். சிறு முதலீட்டாளர்கள், 2 லட்சத்துக்கு கீழே போடக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள், அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 3752 கோடி. அதான் என்ன நினச்சாங்கன்னா, இந்த இஷ்யூ வரும்போது நம்ம ஷேர் தான் இவ்வளோ ஏறி இருக்கு இல்லையா, சின்ன இன்வெஸ்டர்லாம் ஓடி வந்து நமக்கு பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அந்த நினைப்பு பொய்யாகிவிட்டது. ஏன்னா வெறும் 323 கோடி ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு இந்த கேட்டகரியில் ஆதரவு கிடைச்சிருக்கு. ஸோ பல தடவை என்னுடைய ஹீரோ திருபாய் அம்பானி அப்படின்னு சொன்னால் கூட கௌதம் அதானினால் இந்த இஷ்யூ மூலம் அந்த திருபாய் அம்பானி மேஜிக்கில் கொஞ்சம் கூட கேப்சர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ 0.09 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு.
ஸோ பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, எதிர்பார்த்ததில் ரொம்ப கம்மியாக தான் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேட்டகரிக்கு வருவோம், எம்ப்ளாயீஸ். 26 கோடி ரூபாய்க்கு தான் எம்ப்ளாயீஸ்க்கு ஷேரை ஒதுக்கினாங்க. அதுலேயும் இதுவரைக்கும் 10 கோடிக்கு தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ 0.4 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அவங்க ஒதுக்குனதில் இது வரைக்கும் 40% தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி கடைசி நேரத்தில் ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இவங்க திரட்ட நினைத்த தொகை 9,029 crores. அதில் அவங்க திரட்டிய தொகை 9,277 crores. 1.03 மடங்கு தேவையான பணத்தை அதானி திரட்டி விட்டார்கள். ஸோ இந்த இஷ்யூ இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பணத்தை ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இஷ்யூவில் பணத்தை ரைஸ் பண்ணுறது இவங்களால் முடியாத காரியம். இதில் தோல்வி அடைவார்கள் அப்படின்ற அந்த கணக்கு பொய்த்து விட்டது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவின் போது நடந்த நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரே நாளில் நீங்கள் கிளீனப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. எப்பவுமே நம்பிக்கை என்பது ஒரு மண்குடம் மாதிரி. அதை உருவாக்குறதுக்கு நிறைய சிரமப்பட்டால் கூட அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அதைத்தான் இந்த இஷ்யூவும் போது வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகளை இந்த குழுவும் எடுக்க வேண்டி வரும். அதில் மாற்றுக்கருதே இருக்க முடியாது. எடுப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ முடிஞ்ச அப்புறம் கூட மதிப்பீட்டு அளவில் இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் மிக அதிக மதிப்பீட்டில் தான் வணிகம் ஆகின்றன. ஸோ அவங்ககிட்டேருந்து தள்ளி நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து தள்ளி நிற்க வேண்டிய ஒரு தேவை, நிர்பந்தம் முதலீட்டாளர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. முதலீட்டாளனாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் தள்ளி நிற்கணும். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் ஏறினா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்லலை. அது இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க வேண்டியவங்க அனுபவிக்கிற ரிவார்டு. இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ரிவார்டை நோக்கி போகலாம், அல்லது அந்த ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். இது ரெண்டும் எது நடந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த லெசன் இன்வெஸ்டர்ஸ் ஹாவ் டு லேர்ன் அபவுட் வேல்யூவேஷன். என்ன மதிப்பீட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபு, எந்த மதிப்பீட்டுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நிறுவன மதிப்பீடுகள் எப்படி மண்குடம் போல உடையக்கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு அமைந்தது. அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிறுவனத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கலாம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் நிறுவன மதிப்பை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நடவடிக்கையை எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மிகச்சிறந்த நிறுவனங்களில் கூட இந்த வேலையை காட்டுவாங்க. ஸோ எந்த கம்பெனியில் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வைக்க முடியாது. எல்லா கம்பெனிக்கும் இந்த பிரச்சனை வரலாம். ஆனால் எது முக்கியம் என்றால் அந்த நிறுவனம் அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதிலிருந்து எப்படி மீண்டு வருகிறது என்பது. மீண்டு வருவதற்கு அதானி குழுமம் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும், நிறைய நேரமாகும். ஸோ நாம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். நம்முடைய புரிதல்களை வளர்த்துக்கொள்வோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.